நேயத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கிற அமல்களை எவ்வாறு பார்க்கிறான் என்றால், நம்முடைய உள்ளத்தை கொண்டு, நம்முடைய எண்ணத்தை கொண்டுதான் பார்க்கிறான் என்பதை நாம் அறிவோம். ஆகவேதான் அனைத்து ஹதீஸ் கலை வல்லுநர்களும் தங்களுடைய புத்தகத்திலே முதல் செய்தியாக இன்னமல் அமாலும் பினியா, செயல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தே என்ற செய்தியைத்தான் முதலில் பெரும்பாலான ஹதீஸ் கலை வல்லுநர்கள் பதிவு செய்தார்கள். அந்த எண்ணத்தை கொண்டு மட்டுமே வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்களும் அமைந்து விடுகிறது. நாம் செய்ததற்கான கூலியை பெறும் பொழுது நம்முடைய எண்ணத்திற்காகத்தான் அல்லாஹ் அதற்கான கூலியை பெறுகிறான் என்பதையும் அந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னமல் அமாலும் பினியா வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, செயல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. அந்த செயல்கள் எல்லாமே நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதுதான் அந்த செயலாக ஆகிறது. வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலத் துன்யா யுஸீபுஹா, யார் இந்த உலகத்திற்காக ஒரு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, புலம்பெயர்ந்து இந்த உலகத்தில் ஏதேனும் தேவைக்காக அவர் புலம்பெயர்ந்து செல்கிறார்களோ, ஹிஜ்ரத் செய்கிறாரோ, அதற்கான இந்த உலகத்தின் பலனை அவர் பெறுவார். அவ் இம்ரஅத்தின் என்கிஹுஹா, ஒருவேளை ஒரு பெண்ணுக்காக அவர் புலம்பெயர்ந்து சென்றார் என்று சொன்னால் அவளை, அந்த பெண்ணை அவர் மனம் முடிப்பார். ஆக நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் உங்கள் எண்ணத்தை பொறுத்துத்தான் அமைகிறது என்று நபிகள் பெருமானார் சொன்ன செய்தியை நாம் புகாரியிலும் முஸ்லிமிலும் முதல் செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது. ஆக அந்த நியத்தை, அந்த எண்ணத்தை சரி செய்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய தலையாய கடமை. நான் செய்கிற எந்த ஒரு காரியமும் என் இறைவனுக்காக, என் இறைவனை துதிக்க அவன் பார்க்கிறான் என்பதற்காக அன்றி நான் வேறு எதற்காகவும் இந்த காரியத்தை செய்யவில்லை, நான் எதற்காகவும் யாருக்காகவும் செய்யவில்லை. அப்படி செய்வது போன்ற எண்ணம் வந்தாலும் கூட அதை துடைத்தெறிந்துவிட்டு இறைவா உனக்காக நான் செய்கிறேன் என்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடிப்படையில் தேவை. ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன, உங்களுக்கு வேறொன்றும் கட்டளை இல்லை, இவைதான் கட்டளை. வமா உமிரு, உங்களுக்கு வேறு கட்டளை இடப்படவில்லை. இல்லா லியஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். முஹ்லிஸீன, தூய்மையாக களப்பற்ற முறையில் அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். களப்பற்ற முறையில் என்றால் என்ன? நான் செய்கிற எதுவுமே அல்லாஹ்விற்காக, அவன் பார்க்கிறான் என்பதற்காக, அவனுடைய பொருத்தத்திற்காக நான் வணங்குகிறேன், இந்த தர்மங்களை செய்கிறேன், இந்த காரியங்களை செய்கிறேன், இந்த கல்வியை கற்கிறேன், கல்வியை கொடுக்கிறேன் என்று எந்த ஒரு செயலாக இருப்பினும் கூட அதனுடைய அடிப்படையில் என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹ்விற்காக என்ற ஒரு சிந்தனை இல்லாவிட்டால் அனைத்துமே நாசமாகிவிடும். லஹுத்தீன ஹுனஃபா, அதில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்றும், சும்மா சொல்லிவிட்டு கடந்து போறதில்லை, அதுல உறுதியாக நிற்கணும். இதைத்தான் நபிகளாரிடத்திலே ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நபிகளார் 2 வார்த்தையை சொன்னார்கள் என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தம் மிக ஆழமானது. அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு அவுசினி, உபதேசம் செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் செய்யுங்கள் என்றால் ஏகப்பட்ட செய்திகளை சொல்லி இருக்க வேண்டும். அந்த செய்திகளைத்தான் 2 வார்த்தையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள். குல் ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல். இந்த வார்த்தையில் அனைத்தும் அடங்கிவிட்டது. சும்மஸ்தகீம், அதில் உறுதியாக இருந்துவிடும், அவ்வளவுதான். 2 வார்த்தைகளாக இருக்கிறது, அந்த 2மே வாழ்க்கையாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், ஆம் நம்பிவிட்டேன். எப்படி நம்பினாய்? உலகத்தில் பல சமூகங்கள்
அல்லாஹ்வை வணங்காதவர்கள் அல்லாஹ்வை நம்புபவர் உண்டு, நம்புகின்ற விதத்தில் நம்பாதவர்கள். அதனால்தான் குர்ஆன் என்ன சொல்கிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி. இந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல் என்று சொல்ற வார்த்தையோடு இந்த குர்ஆன் வசனத்தை பொருத்தி பாருங்கள். ஹக்க துகாத்தி, நம்புகின்ற விதத்தில். ஹக்கு என்னவோ, சத்தியம் என்னவோ, உண்மை என்னவோ அப்படி நம்பு. நானும் அல்லாஹ்வை நம்பினேன் என்று இல்லாமல் நான் அல்லாஹ்வை நம்பினேன், இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லோரும் நம்பினார்கள், நானும் நம்பினேன், அப்படி அல்ல. அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புங்கள் என்று இல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். முஸ்லிம்னா எப்படி இருக்கணும்? ஏதோ முஸ்லிம் அல்லாதவரும் இறைவனை நம்புகிறார்களே அப்படி நம்புகிற முஸ்லிம்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை நான் நம்புகிறது, அவன்தான் முதலிடம், அவனுக்காகத்தான் என் செயல் சொல் அனைத்துமே என்கிற விதத்தில் அவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புகிற முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். இந்த செய்தியைத்தான் நபிகளார் சொல்கிறார்கள். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், சும்மா தக்கிம், அதில் உறுதியாக இருந்துவிடு. அந்த உறுதி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இடத்தில் அல்லாஹ்வை மறந்துவிட்டு இன்னொரு இடத்தில் ஞாபகம் வைப்பது அப்படி அல்ல. ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய செயலை செய்துவிட்டு இன்னொரு இடத்தில் அவன் வெறுக்கின்ற செயலை செய்து கொண்டு அப்படி அல்லாமல் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆஹா இது என் இறைவன் தந்தது. இதைத்தான் முன்பொரு காலத்தில் என்று அல்லாஹ்வின் தூதர் நிறைய செய்திகளை சொல்லி இருப்பார்கள். அதில் ஒரு தகவல் அனைவரும் அறிந்தது, ஆயினும் அதில் கூடுதலாக நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஒரு காலத்தில் யாரோ ஒரு 3 பேர் செய்தாங்கன்னு சொல்லி சொன்னா அதை நபிகளார் சொல்லி காட்டினார்கள் என்றால் நிச்சயமாக காலத்திற்கும் அதில் படிப்பினை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மூவர் செல்கிறார்கள், மழையின் காரணத்தினால் ஒரு குகைக்குள் நுழைகிறார்கள். அந்த குகையை காற்று அடித்த அப்படியே ஒரு பாறை உருண்டு அடைத்து விடுகிறது. அடைத்து விட்டால் அவர்கள் மூவரும் பேசி ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த இடத்தில்தான் ஆமன்து பில்லாஹ் சும்ம ஸ்தகீம் என்ற செய்திக்கு அப்படியே இதை பொருத்தி பாருங்கள். அல்லது அல்லாஹ்வை நம்புகிற விதத்தில் நம்புகிற முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்ற செய்தியோடு இந்த சம்பவத்தை பொருத்தி பாருங்கள். மூவரும் ஒரு முடிவு செய்கிறார். இந்த மஷ்வராவே ரொம்ப அழகானது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம என்னைக்காவது வீட்டுல அப்படி உட்கார்ந்து அல்லாஹ்வுக்காக செஞ்ச காரியத்தை சொல்லி அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுமா அப்படின்னு ஒரு மஷ்வரா பண்ணிருக்கோமா? ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சரி நாம் அல்லாஹ்விற்காக செய்த காரியங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்போமா என்று இதுவரை நாம் ஒரு ஆலோசனை செய்திருக்கிறோமா? நம்முடைய மனைவியோடு, நம்முடைய தாயோடு, நம்முடைய பிள்ளையோடு, நம்முடைய சகோதரனோடு, நண்பனோடு இல்லை. ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், அவர்கள் மிக அழகாக அல்லாஹ்கிட்ட கேட்டு தவிக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு நிதானத்தை கொடுத்தது முதல் இறை நம்பிக்கை. அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்படி வந்து அடைச்சிருச்சு நினைச்சு அதுக்கு மலையிலேயே நினைஞ்சிருக்கலாமே, எடா இப்படி வந்துட்டு உன்னாலதான் நான் வந்தேன், நம்ம அடிச்சுக்குவோம். நீ வந்து நுழைவந்தாடா நான் வந்தேன், உடனே பழி அங்கத்துக்கு போடுவோம். இல்ல, மூவருமே அதை பற்றி எவரும் நிதானமாக, அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முஸ்லீம் பதட்டப்பட மாட்டான், ஒரு முஸ்லீம் திடுக்கிடம் செய்யவும் மாட்டான், அவ்வளவு சீக்கிரத்தை திடுக்கிடவும் மாட்டான். ஏன்? அவனுக்கு ஒரு நிதானமான உள்ளத்தை அல்லாஹ் தருகிறான். எதுவும் அல்லாஹ்னால் என்று வரும் பொழுது ஒரு முஸ்லிம் சாதாரண மத்தவன மாதிரி பதற மாட்டான். ஆனால் இந்த இடத்தில் மூவரும் முதலில் என்ன செய்கிறார்கள்? நீ வந்து பூந்தனால தான் நான் வந்தேன், உன்னால தான் நான் வந்தேன் அப்படின்னு பேசிக்காம வந்தோம், அல்லாஹ் ஏற்பட்டுருச்சு, இனி அதை பேசி பிரயோஜனம் இல்லை, இனி நம்மை காப்பாற்றுவதாக இருந்தால் அல்லாஹ் தான். சரி, அவனிடம் நாம் எப்படி கேட்போம்? இப்படி கேட்போமா? நாம் அல்லாஹ்வுக்காகவே செய்திருப்போம்ல, அந்த காரியத்தை நமக்கே தெரியும், பெருமிதமாக இருக்கும், அதை சொல்லி உதவி கேட்போமா என்று மூவரும் பேசி ஒருவர் கேட்கிறார். நான் அனைவரும் அடிக்கடி அறிந்த செய்தி என்பதற்கான சுருங்க சொல்லி கடக்கிறேன். ஒருவர் சொல்கிறார், என் தாய் தகப்பனுக்கு தினமும் இரவில் பால் கொடுப்பது வழக்கம். அன்று இரவு கொண்டு வரும்போது அவர் உறங்கிவிட்டார்கள். என் பிள்ளைகள் கதறிய பொழுதும் நான் ஃபஜ்ர் வரை விழித்திருந்து அவருக்கு கொடுத்து விட்டு தான் பின்னர் நாங்கள் உண்டோம். இது வழக்கத்தை. இது எதற்காக என்று சொன்னால், இறைவா என் குந்தும் தாளம், இது உனக்காகத்தான் என்று நீ அறிந்தால்,
இந்த வார்த்தையை சொல்ல முடியுதுன்னா அந்த எவ்வளவு ஆழமாக அவங்களுடைய செயல் இருக்கும். ஒரு நாள் நடக்கலது, காலந்தொற்றும் நடந்து, காலந்தொற்றுமே இதான் வேலை. என் தாய் தகப்பனுக்கு கொடுத்து விட்டுத்தான் நான் பிறகு நானும் என் பிள்ளையும் உண்போம். அப்படி என்றால் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை நீ சொன்னதினால் நான் செய்தேன், அதுதான் பிரதானம் என்று அவருக்கு நமக்கு ஒரு அற்பமா தெரியலாம். ஆனா அவருக்கு பெருசா தெரிஞ்சதுனால அல்லாஹ்விடத்திலே அது பெருசுதான் அப்படின்னு அவர் நம்புறாரு. நான் 10 இன்னைக்கு நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன், எனக்கு அது பெருசுதான். இன்னொருத்தர் லட்ச ரூபாய் கண்ணு முன்னாடி கொடுத்திருப்பாரு, எனக்கு இந்த 100 ரூபாய் பெருசுதான்னா அல்லாஹ்விடத்துல அது பெருசுதான். நீங்க வெளியே பெருமை அடித்துக் கொள்ளாத வரை, மனதில் சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு இடம் தராத வரை. அப்படி அவர் கேட்கும் பொழுது அந்த பாறை சற்று விலகுகிறது, வானத்தின் ஒளியை நாங்கள் பார்த்தோம். பிறகு இரண்டாம் அவர், என்னுடைய பெரிய அல்லது சிறிய தந்தையின் மகள் ஒருவள், அவள் மீது எனக்கு நீண்ட நாள் ஆசை. ஒரு நாள் அது போன்று நேரம் வந்தது, அவர் என்னிடம் பொருளாதாரத்தை கேட்க, நானோ அந்த சமயத்தை நான் எனக்கு சாதகமாக, இவருடைய காமத்திற்கு இச்சைக்கு சாதகமாக பயன்படுத்த பார்த்தேன். அவள் அந்த பொருளாதாரத்தை பெறுவதற்காக வேறு வழியின்றி அவள் ஒப்புக்கொள்ள ஒரு வார்த்தையை சொன்னாள், நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள், மேலும் ஹலாலான முறையில் அன்றி நீ முத்திரையை உடைத்து விடாதே என்று அவள் சொல்ல, உடனடியாக நான் சுதாரித்தேன். இந்த சூழலை எந்த ஒரு ஆணும் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு எளிதாக இந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய இச்சையை தனித்து கொண்டு வேண்டாம் என்று தணிக்காமல் வருவது என்பது மிகவும் அற்புதமானது. ஆகவே அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய உடல் இச்சையை விட, என்னுடைய மனோ இச்சையை விட உடைய அச்சம்தான் பெரிது என்று நான் விலகினேன். இது உனக்காகத்தான் என்று இருக்குமே, ஆனால் எங்களுக்கு மேலும் வழிகாட்டு. கொஞ்சம் பாறை விலகியது. மூன்றாம் அவர், என்னிடம் ஒரு பணியாள் நான் வேலைக்கு சேர்த்தேன், அவருக்கு 2 சாவு அளவு கேழ்வரகு தருகிறேன் என்று நான் அவரிடம் வாக்குறுதி பெற்று வேலைக்கு அமர்த்தினேன். இறுதியில் அவர் என்னிடம் வாங்க மறுத்து விட்டார். வாங்காம போயிட்டாருன்னா பல நேரம் படிச்சிருக்கிறோம். ஆனா செய்தி எப்படி இருக்குன்னு கேட்டா, அவர் வாங்க மறுத்துறாரு, கொடுக்கிறாரு, அதான் வேணாம்னு சொல்லி ஏதோ கோவத்துல போயிடுறாரு. சில ஷார்ட் டெம்பர்லாம் வேலை பார்க்கும், நீங்க பார்க்கலாம். திடீர்னு வேலை பார்க்க திடீர்னு நம்ம கிட்ட கோச்சுக்கு ஏன்னே தெரியாது. இது இந்த பணியாட்களை வச்சிருக்கவங்களுக்கு இந்த அனுபவம் நிறைய இருக்கும். டக்குன்னு அந்த ஷார்ட் டெம்பர் ஏன்னே தெரியாது ஓடிடும். எவனா ஒருத்தன் சொல்லியிருப்பான், நம்ம மேல கோச்சுக்குவான், நம்ம ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டோம். பாய் நான் ஒன்றும் சொல்ல பாய், அவன் தான் போங்க பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு வந்து நிற்பாங்க. அப்ப அதே மாதிரி இவர் ஒரு நாள் ஒரு என்ன செய்யறாரு, அந்த கேழ்வரக நான் அப்படியே பயிரிட்டுட்டேன். பயிரிட்டா அது நல்ல கடுமையான மகசூலை தந்து, அதன் மூலமாக சில மாடுகளையும் சில பணியாட்களையும் விலைக்கு வாங்கிவிட்டேன். அந்த காலத்துல அடிமை உண்டு, அப்போ அடிமைகளை விலைக்கே வாங்கிறாரு. பணியாட்களை சம்பளம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அவங்க அடிமையா இருக்கிறதுனால இவர் விலைக்கு வாங்குறதுனால காலம் முடிச்சுட்டு இவருக்கு சேவகம் செய்யணும். அப்படி நான் மாடுகளை வாங்கி பணியாட்களையும் சொந்தமாக வாங்கிவிட்டேன். இந்த கேழ்வரகு விதைச்சு ஏறக்குறைய ஒரு 5 கிலோ. ஒரு சில காலங்கள் கழித்து வந்து கேட்கிறாரு, அன்னைக்கு நான் வாங்க போனது கேழ்வரகு எனக்கு கொடு. இவர் என்ன சொல்ற, அந்த நிக்குதுல அந்த மாடு, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க நிக்கிறாங்களா பணியாட்கள், அது எல்லாம் ஒண்ணுதான் அழைச்சிட்டு போ. என்ன கேலி செய்யறியான்னு கேட்கிறாரு. உன்னை கேலி செய்யவில்லை, உனக்கு தர வேண்டிய அந்த விதைகள் தான், தானியங்கள் தான் விளைந்து நிற்கிறது, இவை அனைத்தும் உனக்கானது. யாருடைய பொருளாதாரத்தை எடுத்து வச்சாலும் நமக்கு பெருசா இருக்கும், அது எடுத்து வைக்காம இவர் வளர்த்து வைக்கிறார். அதுவே பெரிய மனசு. கொடுக்கிற அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. நான் உழைச்சதுக்கு எனக்கு பாதி எடுத்துக்க, நீ கொஞ்சம், அதெல்லாம் இல்லை, அப்படியே ஒண்ணுதான் எடுத்துட்டு போ. இதை சொல்லி, யா அல்லாஹ், இது நான் உனக்காகத்தான் செய்தேன். ஒன்று ரகசியமான ஒரு தவறை செய்ய போக அதிலிருந்து காக்கிறார், அதுவும் அல்லாஹ்விடத்திலே அற்புதம். ஒரு பகிரங்கமாக ஒரு பொருளை வளர்க்கிறார், அதுவும் அல்லாஹ்விடத்திலே அற்புதம். ஒரு சின்ன விஷயமாக ஒரு பால் குடித்தல் என்பது அதுவும் அல்லாஹ்விடத்திலே அற்புதம். அப்ப தனக்கு எது பெரிதாக தோன்றுகிறதோ அது அல்லாஹ்விடத்திலும் பெரிதாகத்தான் தோன்றுகிறது என்ற செய்தியும் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. உடனடியாக அல்லாஹ் அந்த பாறையை முழுமையாக விலக்கி அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை மீட்டான் என்ற செய்தியை நபிகளார் சொல்லும் பொழுது, இந்த இடத்தில் நாம் என்ன புரிகிறோம், அவர்களுடைய செயல்கள் என்ன விதம் என்பதெல்லாம் வெவ்வேறு, அவருடைய எண்ணம் எல்லாம் ஒன்றாகவே இருந்தது, அல்லாஹ்விற்காக. இது செஞ்சது எல்லாமே அல்லாஹ்விற்காக.
என்னுடைய பசியை, என்னுடைய உணர்வை, என்னுடைய ஆசையை, மூன்றும் அதில் வந்து விட்டது. பசி பால் குடித்தல், உணர்வு இச்சை, அடுத்த ஆசை பொருளாதாரம், மூன்றுமே அல்லாஹ்விற்காக என்று வரும் பட்சத்தில் அவைகளை துச்சமாக அவர்கள் கருதினார்கள் என்ற தகவலை இதிலிருந்து நாம் பெற முடிகிறது. என்றால் நாம் ஒவ்வொரு தொழுகை முடித்த பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொன்னார்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக. இதை மனனமிட்டுக் கொள்ளுங்கள், மனநமிட்டவர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், அர்த்தம் புரிந்தவர்கள் புரிந்தே அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். மிக அழகான வார்த்தை. ஸிக்ர்னா தெரியாத முஸ்லிம் இருக்க முடியாது. அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹும்ம இறைவனே, இன்னி நிச்சயமாக நான், ஸிக்ரிக உன்னை நினைப்பதற்கும், சுக்ரிக சுக்ரியான்னு சொல்றோம்ல நன்றி, உனக்கு நன்றி செலுத்திவிட, இறைவா உன்னை நினைக்கவும் உனக்கு நன்றி செலுத்தவும், ஹுஸ்னி இபாதத்திக், ஹுஸ்ன் என்றால் அழகு, ஹசன் சொல்ற பேர் வைக்கிறோம்ல, அதுல இருந்து வந்ததுதான் ஹுஸ்னி. ஹுஸ்னி இபாதத்து தெரியாத முஸ்லிம் இருக்க முடியாது. அப்ப உன்னை அழகாக வணங்கிட, இறைவா உன்னை நினைக்கவும் உனக்கு நன்றி செலுத்தவும் உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு உதவுவாயாக. அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இதை அந்தந்த வேளையிலும் நான் கேட்கும் பட்சத்தில் நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விற்காகவும் அவனுடைய பொருத்தத்திற்காகவும் அமைந்து விடுகிறது எனும் பொழுது அதை கையேந்தி, இதை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். காரணம், அல்லாஹ்வை அவர் விரும்பி ரசித்து வணக்கம் செய்தவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். நாம் செய்கிற அவர் சின்ன காரியமாக இருக்கட்டும், சின்ன தொழில், எனக்கு நீண்டு பெருசா தொலை வைக்க தெரியாத அல்லாஹ், எனக்கு பெரிய பெரிய சூறா தெரியாது, எனக்கு தெரிஞ்ச குல்ஹு அல்லாஹ் தான், ஆனாலும் அதை நாம் குர்ஆனில் 3 பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அதை நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன்னு நின்று தொழுதுட்டு நீங்க உட்காருங்க, இது அல்லாஹ்வுக்காக என்று நினைங்க, அதன் அழகே வேறு. ஆகவே எதை செய்தாலும் அதைத்தான் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது, அதை தான் பயின்றிருக்கிறோம் எனும் பொழுது இந்த பயிற்சியானது தொடர்ச்சியாக அடுத்த ரமலானை எட்டும் வரைக்கும் நம்மிடம் அப்படியே இருக்கட்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு உதவுவானாக.